ஏய் லெப்பர்ட்ரா அது. எங்க இருக்கு? எங்கடா? நேற்று ராத்திரி யானை வந்திருக்குங்க. நாங்கள் தூங்கி இந்த டைமில் நடந்தெல்லாம் போகிறது வாய்ப்பே இல்லைண்ணா. பைக்கே சேஃப்டி இல்லை. பைக் சேஃப்டி இல்லை தான் தெரியுது. ரோடு எப்போ ரோட காண போய் எடுத்துட்டு ஒண்ணுமே பயங்கரமா இருந்தது. அப்படியே உள்ள போய் பெட்ஷீட். இப்போ நீங்க காமிச்ச அந்த சிறுத்தை வந்து இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லா நடந்து போயிட்டு இருக்கோம். நான் போகும்போது கரெக்டா போயிட்டு வந்துருங்க. இறங்கும் போது ஆரம்பிங்க, இறங்கிடாதீங்க. இந்த இடத்துல எதுவும் இறங்கிடாதீங்க. இப்போ மணி கரெக்டாக 7 மணி ஆக போகுது. பண்ணாரி கோயிலில் இருக்கவங்க கனரக வாகனங்களுக்கு செக் போஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நமக்கு 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது காரில் போகிறதுனால. இந்த செக் போஸ்ட் வந்துடுச்சு. நைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போதான் ஒரு புலி கிராஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியல. பசங்க என்ன ப்ராங்க் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. இரவு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் இந்த சாலையில் பண்ணதில்லை. இப்போதான் முதல் தடவை. ஸோ வாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம நண்பர்களோட சேர்ந்து நாமளும் பயணித்து பார்ப்போம். ஸோ பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிற பண்ணாரி செக் போஸ்ட்ல ஆரம்பிச்சு ஹாசனூருக்கு நாம போறோம். இந்த பண்ணாரி திம்பம் சாலையில இதுக்கு முன்ன நம்ம பல தடவை வந்திருந்தாலும் இரவுல இதுதான் முதல் தடவை. த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் கூட. இந்த வழியில இரவுல மேற்கு தொடர்ச்சி மலையோட பயங்கரமான பியூட்டியையும் பார்க்கலாம். நிறைய யானைங்க மான் கூட்டங்கள்னு பார்க்குற நிறைய வாய்ப்பு இருக்கு. ரோட்ல நேரா பார்க்கறத விட இதுலயே பழிச்சு தெரியுது. அதனால தான் கூட தெரிஞ்சிடும். போன்ல இந்த செவரு மேலனா கூட சில டைம்ல லெப்பர்டு உக்காந்து இருக்கோன்னு வீடியோஸ்லாம் வரும். ஆமா, இது ஃபுல்லா நிறைய இந்த மாதிரி பெண்டுகள்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு விட்டுரும். அங்க போது போறான். அது போது போறான். சும்மா யாரா ஏமாச்சு. என்ன தேரிச்சு போச்சு. இதெல்லாம் எலிஃபண்ட் பாதை. ஆமா, அது போயிட்டு வருது. இந்த இதுக்கெல்லாம் இருக்கு பாதைங்களா இருக்குல்ல. இதெல்லாம் சர்வலா சறுக்கி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் எடுத்துட்டு சாம்பார் டேரி தான். கடைமான் பெருசா இருக்கும். ஆமா, ஒரு காலத்துல சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டை பார்க்கணுங்கிறது ஆசையா இருந்தது. ஆனா இப்போ இந்த ஒரு 6 மாசத்துல சத்தியமங்கலம் காடுகளுக்குள்ள பல ஊர்களை நம்ம கண்களால பார்த்துட்டேன். அதுவே எனக்கு ஆனந்தமா இருக்கு. இந்த பண்ணாரி செக் போஸ்ட்டை தாண்டி திம்பம் மலைப்பாதையில நாம போறது இது 3வது தடவை. ஆனா நண்பர்களே, முதன்முறையா ராத்திரியில அந்த அனுபவம் இப்ப எப்படி எனக்கு இருக்கு. பகல்ல வண்டி ஓட்டிட்டு போறதுக்கே இந்த 27 கொண்டை ஊசி வளைவுகளும் பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும். இருட்டுல ஒத்த லைட்டை போட்டுட்டு ஒவ்வொரு வளைவையும் கடக்கும்போது நிழலெல்லாம் நம்மள பயமுறுத்தும். உண்மையே சொல்லணும்னா அப்படிதான். ரோட்டோட ஓரத்தில் இருக்கிற பள்ளம், மேலே இருந்து வர லாரி லைட்டுன்னு டிரைவிங்கே ஒரு அட்வென்ச்சர் தான். ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே இருக்கு. பகலில் பெருசாக எந்த ஒரு வனவிலங்கையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இரவில் இந்த ரோடு வேற கலரில் இருக்கு. குறிப்பாக செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ண அந்த நேரத்துக்கு அப்புறம் மேலே இருக்க ஊருகள்ல இருந்து கீழே இறங்கியோ மைசூரை நோக்கியோ போகிற காய்கறி லோடு வண்டிங்களுக்கு தான் அந்த அரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்.
இருட்டுனதுக்கு அப்புறம் இந்த ரோட்ல நைட் ஷிஃப்ட் யார் பார்க்குறாங்கிறது அவங்க சொல்ற கதைகள்லயே நமக்கு புரியும். இந்த 14 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற திம்பம் பாதையை ரூல் பண்றவங்க ரொம்பவே அரிதா காணப்படுற வனவிலங்குக தான். இந்த கொண்டை ஊசி வளைவுகள்ல ஏறி இறங்கும் போது விலங்குகளும் ரோட்டை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு கார்னர்ல பிரேக் அடிச்சு நிற்கும் போது எதிர்க்க ஏதோ வெளிச்சம் மின்னும். அது ஏதோ ஒரு விலங்கோட கண்கள் தான். அது சாதாரணமா ஒரு புலியாவும் இருக்கலாம், இல்ல சின்ன முள்ளமன்றியா கூட இருக்கலாம், இல்ல மரத்துல உக்காந்துட்டு இருக்க சிறுத்தையா கூட இருக்கலாம். இப்படிதான் பல பேர் சொல்லி நமக்கும் தெரியும். ஏதோ தலைமுறிகிற சவுண்டு கேட்டுச்சு. நிஜமாதான். இந்த 27 கொண்டை ஊசி வளைவுகளையும் தாண்டி இருட்டுல இந்த காட்டு பயணம் நமக்கு என்னென்ன காட்ட போகுதுன்னு தெரியல. வாங்க இந்த திம்பம் இரவின் மர்மத்தை நாமளும் பார்க்கலாம். அப்படியே ஹாசனூர்லயும் நாம ஸ்டே பண்ண புக் பண்ணி வச்சிருந்த அந்த ரெசார்ட்டையும் போய் பொறுமையா அடைஞ்சிட்டோம். 20 கிலோமீட்டர். பாரு, இதுதான் லெப்பர்ட் சைன் போர்டிங் பாரு. அதுதான் இதான் திம்பம் வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஹாசனூர் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நம்ம லொக்கேஷன் கிட்டோம். பஸ் ஸ்டாண்ட். ஏசி போட்ட மாதிரி ஏசி ஆஃப்ல தானே இருக்கு. அதுதான் சில்னஸ் பாரு. மறுபடியும் பூ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஏசியில் வர மாதிரி. ரோடு எப்போ ரோட காணும் போய் ஐயோ எதனா நின்னா கூட தெரியாதடா. ஒண்ணு தெரியல எங்க இருந்து வந்த மேக கூட்டங்கள்னு தெரியல. ஒரே மிஸ்டா இருந்தது. கொஞ்சம் அடி தூரத்துக்கு போற வண்டிங்களே நம்ம கண்களுக்கு தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். நல்ல விதமா நாங்க ரெசார்ட்டை போய் அடையிற வரைக்கும் எந்த யானையோ எதுவோ இந்த ரோட்ல வழி மறைச்சு நிக்கல. கொஞ்சமா டிராபிக்கோட சலசலப்புமே மேல போய் ரீச் ஆன உடனே குறைஞ்சிடுச்சு. ஸ்லோவாக போனிங்களா நின்னா கூட தெரியாது. லைட் ஆஃப் ஆன்லாம் பண்ணாது. எதனா இப்பதான் அப்படியே அக்ரெசிவ் ஆகிட போறோம். சத்தியமங்கலம் உண்மையிலேயே மிரட்டிடுச்சுங்க. டூர் பிளான் பண்ணும்போது சத்தியமங்கலம் முதல்ல என் லிஸ்ட்ல கிடையாது. பட் இந்த வழியா தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள கண்டிப்பா ஒரு ஸ்டே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரெஃபரன்ஸ்லாம் பண்ணும்போது தான் இந்த ரெசார்ட்டை நான் கவனிச்சேன். இது கொள்ளைக்கால் ரூட்டு. இது நாளைக்கு நம்ம போனோம். ஆனால் ஸ்ட்ரைட் போனோம். நம்ம இடம் பாருங்க, காட்டுக்குள்ள எங்கேயோ காட்டுது. இடம் தேடுறோம். ஏதோ லைட்லாம் வச்சிருக்காங்க. எங்க இங்கதான் ரைட்டு இரு. அதோ போது இரு. லைட் எதனா இது இருக்கான்னு பாத்துக்கணும். பாரு ஸ்பேஸ் இருக்கா? அதுதான் லைட் வச்சிருக்காங்க போல அங்க. ஓகேங்க. ஓகே, எவர் கிரீன் ரெசார்ட்ஸ். இதுலயே யானை பழம்லாம் போட்டுக்குது. ரோடு தெரியல. போ ஏறு 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 உள்ள போ. ஜங்கிள் ஹோம்னு எழுதிருக்கு ஏதோ. ஃபீல்காவே ஜங்கிள் மாதிரி வச்சிருக்கேன். அந்த கேட்டு தான். எங்க கேட்? இந்த கேட் ஒன்று இருக்கு ரைட்ல. பார்த்துட்டேன். லெஃப்ட்ல திரும்ப. நாங்க இது இதுதான் யானை போத பாதை போல இருக்கு. வீடியோல எல்லாம் இந்த பக்கம் நடந்து போறதெல்லாம் இருக்கு. ஆனடி பரவாடா, சூப்பரா வந்துட்டோம்.
சத்தியமங்கலத்துல நம்ம ஸ்டே பண்ணணும்னா ஹாசனூர், கொல்லைக்கால் போற வழி, இது போல ஒரு சில ஆப்ஷன்ஸுங்க இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம மெயின்ல இருந்து கொஞ்சம் உள்ளுக்க காட்டை ஒட்டுனா போல, சொல்ல போனா காட்டுக்குள்ளவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். மற்ற ரெசார்ட்ஸ்ல எப்படின்னு தெரியாது, இந்த ரெசார்ட் அடிக்கடி வனவிலங்குங்க நடமாடுற பகுதியில தான் இருக்கு. குறிப்பா யானைகள் நீர் அருந்த போற பாதையிலேயே இருக்கு. இந்த ரெசார்ட்டை நம்ம சென்று அடைய வேண்டிய பாதையே ஒரு மாதிரியா தான் இருக்கு. 2 நாள் முன்னாடி அந்த டைவர் இங்க இருந்த ஒரு ஃபேமிலி வந்தாங்க 20 பேர். 4:30 மணிக்கு பக்கமா சவுண்ட் கேட்டிருந்தோம். எந்திரிச்சு இப்ப கேட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்புறம் கட்டிட்டு இங்கேவா இந்த அந்த சைடு இப்ப நீங்க தண்ணி குடிக்க போகணும்னு சொல்றது இந்த சைடு, இந்த சைடுல வரும். எல்லா விலங்கும் இந்த சைடுங்களா? ஓகே ஓகே. காட்டு பண்ணியான சரியா பாக்கலாம் நீங்க. அது ஓகே. அது வர வயலே எக்கச்சக்கமா அது ஒண்ணு நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் போய் பாக்கணும்னு நினைக்கிறேன். எங்கன்னா இப்ப மானுங்களும் படுத்திருக்கு, ஒரு டீமா படுத்திருக்கு இங்கீங்களா? இப்போ வெளியே இப்போ பேட்டரி எடுத்து போய் பார்த்தோம்னா அந்த கண்ணெல்லாம் மொட்டை மொட்டையா ஆமா தெரியும் தெரியும். அந்த மாதிரி பாக்கலாம். அதுக்கு நம்ம அதுக்குள்ள போக கூடாது. ஓட்டு மேனு ரசிக்கிறதோட இப்போ அந்த ரோட்ல போகும்போது அது போல நம்ம பார்க்கும்போதுக்கு எதனா சான்ஸ் கிடைக்கும். பாக்கலாம்னா பாக்கலாம். ஏதோ மொட்டை கோசு கெட்ட கோசு இது வாங்கி போட்டோம்னா அது பிரிச்சு போட்டோம்னா அது வந்துடும். இன்னைக்கு ஆத்தாலேயே இங்க இருந்துச்சு. அவ்வளவுதான் லைட் ஆஃப் பண்ணிடுவோம். 11 மணி 10 மணிக்கு ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மெயின் லைட். ஓகே. இப்போ உங்களுக்கு வரும்போது அந்த கிரீன் லைட் ஒன்னு எரியுது, அதுதான் அடையாளங்களா? இந்த லைட் ஆஃப் பண்ணா ஓ அதுதான். ஆமா போர்டுல ஆனா போர்டு தெரியல, ஒரு பச்சை கலர் லைட் மட்டும் தான் இருக்கு. போர்டு மாதிரி எதுவும் இல்லையேன்னு பாக்குறோம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு 11 மணிக்கு மேல ஆஃப் ஆயிடும். லைட் போடக்கூடாது. 9 மணிக்கு மேல பாரஸ்ட் மூடிடுவாங்க. புரியுது. ஓகே. அங்கேயும் மைசூர்லயும் முடிவாங்க, இங்கேயும் முடிவாங்க. ஆமா அந்த சைடு போட்டுருவாங்க. ஓ இங்கேயா ரெடி பண்றீங்க? ஓகே. ஆனா இந்த சைடு எதுவும் வர, நீங்க சொன்ன சிறுத்தை ஏரியா தான் இது. யானை எல்லாம் வர சான்ஸ் இல்லை. ஆமா. ஏன்னா அந்த பக்கம் சும்மா லைட் அடிச்சு பாருங்க, அப்படி இருக்கு. இருந்தா கண்ணு தெரிஞ்சிடும். என்ன சவுண்ட் இது? இந்த சைட்ல தானே எல்லாம் இருக்கு. இங்க இருந்தே பாப்பாரு அவரு. இருக்கிறதெல்லாம் வரதெல்லாம் இங்கதான் வரோம். உட்கார்ந்து இருக்கிறதே தெரியுமா? அந்த ரெசார்ட்டுக்கு வந்து ரீச் ஆகுறதே த்ரில்லிங்கா தான் இருந்தது. சுத்தி ஒரே இருள். அந்த ரெசார்ட்ல என்னென்னலாம் பார்த்தாங்க அப்படின்னு அங்க வேலை செய்யறவங்க நம்ம கிட்ட சுவாரஸ்யமா விவரிச்சுட்டு இருந்தாங்க. அடிக்கடி சிறுத்தை நடமாட்டமும் இந்த இடத்துல இருக்கிறதாகவும், யானைகள் நீர் அருந்த இந்த பக்கமா வந்துட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. சில சமயம் கூட்டமாவே யானைங்க பகல்லையே கூட வந்திருக்கான். ஒரு மாதிரி இருள் சூழ த்ரில்லிங்கா தான் இருந்தது அந்த இரவு. நாங்களும் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு வெளியில சாப்பிட போயிட்டோம். அப்ப எங்களுக்கு தெரியாது சத்தியமங்கலம் சரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருக்குங்கிறது. அந்த எதிர்பாராத நிகழ்வெல்லாம் அப்பதான் நடந்தது. இங்கதான் அந்த புலி பார்த்துதா? இந்த இடம் ஃபுல்லா எடுத்த இங்க உட்காரதே அழகா பார்க்கலாமா? ஓ அது எனக்கு தெரியல. இப்பதான் கொஞ்சமே வெட்டிட்டாங்க, மடி வளர்ந்து. இப்ப நீங்க காமிச்ச அந்த சிறுத்தை வந்து இந்த இடத்துல தான் உட்காந்துருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லா, இந்த இடம் ஃபுல்லா இந்த அப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப அதோட ரெகுலர் இடம் தான் இது. வந்துட்டு போகும் சான்ஸ் உண்டு. கிராமம் இது. எங்க கிராமம்? எல்லாம் வந்து கிராமம். இங்க கிராமம். ஆமா ஆமா. ஓ ஆமா, தூரத்துல லைட்ல இருந்து அந்த ரோட்ல இருக்குன்னு. அந்த ரோட்ல அந்த கொல்லைக்கால் ரோடு போனா அது வருமாங்க? ஓகேங்க. ஓகே. மெயின் ரோடு அது இதுக்கு பின்னாடி தான் இருக்கா? பின்னாடி தான் இருக்குது. அதனால வந்து வரது வாய்ப்பு. ஆமா தோ வண்டி போகுதுங்களா? கரெக்ட்டுங்க. ஓகே ஓகே. அப்ப கிராஸ் பண்ணி இப்படி வராங்க. ஓகே. நடந்தெல்லாம் போறது வாய்ப்பே இல்லைன்னா பைக்கே சேஃப்டி இல்ல. பைக் சேஃப்டி இல்ல தான் தெரியுது. இறக்கத்துல இறங்கும் போது வந்து ஒரே ஏன்னா அந்த கூட எதாவது அப்பத்தி ஓடி போயிடலாம். புலிகள் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அந்த புதல்ல தான் அந்த சைட்லாம் பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. மரத்துல மேல கூட எதுவும் இல்லை போல இருக்கு இப்போதைக்கு. மரத்துல எது இருக்காதுண்ணா? இல்ல சிறுத்தைலாம் உட்காந்துருக்குமே, அதனால கலை தான் நாங்கள் வெட்டிட்டோம். ஓ மரத்து மேலேயும் வெட்டிட்டீங்களா ஃபுல்லாங்களா? சைட்ல எல்லாம் வெட்டியாச்சு. ஓகே ஓகே.
இங்கதான் நின்னா 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடிலாம். இப்பதான் எல்லாம் இப்ப வந்து வரதுக்கு இப்ப வந்து ஒரு தடவை வந்துச்சுன்னா வந்துகிட்டே இருக்கும் ரெகுலரா. இப்ப இந்த இடத்துல அதுக்கு சாப்பிடறதுக்கு எதுனா இருந்தா வரும், இல்லன்னா வரப்போறது இல்ல. வேலை செய்யும் போது இவங்க இப்படித்தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. வந்ததுனால அவரு கொஞ்ச நேரம் ஷாக் ஆயிட்டு அப்படியே சைலண்டா உட்காந்து வீடியோ மட்டும் எடுத்துருக்காரு. வீடியோ எடுத்தாரு. அந்த வீடியோ எடுக்கும்போது ஆடிட்டு தான் எடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் கிடைச்சா சவுண்ட் போட்டாரு. ஓ, அவர் சவுண்ட் போட்டு துரத்துறாரா? அது நான் அவ்வளோ பார்க்கவே இல்லை. அப்படியே போயிருக்கோம். எதுவுமே இல்லை, இருந்தா எதுனா கண்ணுக்குன்னு தெரியும். இப்ப இங்க எதுவுமே தெரியல. சிறுத்தை வந்து ரொம்ப காமன். இப்ப புலி வந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் பயப்படுவாங்க. சிறுத்தை வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க. சிறுத்தை வந்து புலியை விட கவுண்ட்ல அதிகம், அதனால அடிக்கடி பார்ப்பாங்க. நிறைய கண்ணில் மாட்டோம் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம். இல்ல இங்க நாய் வச்சிருக்கலாமே, அதுதான் கேட்க வந்தேன். இல்ல வராதா? ஏன்னா நாய் ஆல்ரெடி தூக்கிடுச்சான். இப்போ ஃபேமிலிஸ் வந்தா ஓகே, சேஃபா தான் இருக்கு. ஒரு 4-5 நாள் வந்து கை குழந்தையே தூக்கிட்டு வந்தாங்க. ஓகே. தூக்கிட்டு வந்து ஒரு 6 பேர் அந்த ஸ்விம்மிங் பூல்ல ரைட்ல குளிக்கல, காலையிட்டு ஒரு 8 மணிக்கே 8 மணிக்கு குளிச்சு அவங்களே சாப்பிட்டு அவங்களே இதோதான் இருக்கு. ஸோ அங்க நம்ம இதோ ஸ்விம்மிங் பூல் இங்க இருக்குங்களா? ஓகே. குரங்கு சொல்ல தாங்க. ஓ சரி, ஓகே. நான் இங்க உட்காந்து சாப்பிடும் போது உங்களுக்கே தெரியும். 8 மணிக்கெல்லாம் அந்த பனி மூட்டமா இருக்காதா? பனியெல்லாம் போயிடும். பனியெல்லாம் இருக்காது, குளிரும். குளிர் ஆனா இப்ப இருக்குங்களா? இப்ப மழை பெய்யதுனால குளிர் இருக்குல்ல. இல்ல, ஓகே. நேத்து 2 நாள் அப்படியே உங்க கட்டிலேயே தெரியும். ஏசியே ஃபேனே போடுறீங்க அப்படியே. ஒன்னும் இல்ல, கம்பளிலாம் இருக்குல்ல, இது போட்டு தூங்க வேண்டியதுதான். நான் போகும்போது கரெக்டா போயிட்டு வந்துருங்க. இறங்கும் போது ஹார்ன் அடிங்க, இறங்கிடாதீங்க. இந்த இடத்துல எதுவும் இறங்கிடாதீங்க. அந்த டைம்ல சொல்றேன். பைக்கிலேயே நாங்க விட மாட்டோம் அதிகமா. அப்படிங்களா? இங்க வந்தீங்கன்னா இங்க இறங்க வேணாம் சொல்றோம். கீழே இறங்க வேணான்னு வண்டிக்குள்ளேயே உட்கார சொல்றீங்களா? நீங்க இந்த கேட்டை திறந்த பிறகு நாங்க உள்ள வந்த பிறகுதான் நீங்க டின்னர் வாங்குறதுக்காக வெளில போறோம். அண்ணன் போகும்போதே பயமுத்தி அனுப்புறாரு, போய் வந்து பார்க்கலாம் அப்படி இருக்கு. வாய்ஸ்லாம் பயங்கரமா. இந்த ரெசார்ட் ஒரு இருள் சூழ இருக்கிற இடத்துல தான் இருக்கு. போகும்போதும் வரும்போதும் இரவுல ஏன் பகல்லயே கூட நமக்கு விசிபிலிட்டி பெருசா இருக்காதுங்க. ரோடு மேடா இருக்கு. அங்க மேட்ல ஏறின பிறகுதான் அதை தாண்டி என்ன இருக்குதுங்கிறதே நமக்கு கண்ணுக்கு புலப்படும். அதே பிரச்சனை தான் ரிட்டர்ன் வரும்போதும். நம்ம மேட்ல இருந்து பார்க்கும்போது கீழே பள்ளத்துல என்ன இருக்குங்கிறது தெரியாது. நாம அந்த நுனிக்கு வந்த பிறகுதான் தெரியும். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால யானைங்களே அங்க நின்னா கூட நமக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா பகலிலேயே இந்த ரெசார்ட்டுக்கு வர வழியிலேயே யானைக கடக்கிறத பல முறை இங்க தங்கியிருந்தவங்களும் இங்க வேலை செய்யறவங்களும் பார்த்திருக்காங்க. அது போல ஒரு த்ரில்லான லொகேஷன்ல தான் இந்த ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. நம்ம ஏத்திட்டு போவோமா? நம்ம மேல உருண்டுட்டு போறோம். இந்த கிராஸ்ல தான் அப்படி போகுது. ரோடு இல்லாம இப்படியே கீழே இறங்கி போகுது. வைப்பர் போட பிரச்சனை உனக்கு. உனக்கும் கண் நல்லா தெரியும். இதுதான் இப்படியே வந்து கிராஸ் பண்ணி போகுது. ரைட்ல ஒரு பள்ளம் இருக்கு, பார்த்து அதில் அப்படி போட்டால் தான் கெத்து. அது ஷேக் ஆகும். அந்த வீடியோ நல்லா இருக்கும். நான் நல்லா யோசிக்கிறேன்னு நீ நல்லா யோசிக்கிற. இந்த வேற லெவல்ல இருக்கிறாரு. கரெக்டா திம்பத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல ஹாசனூர் வரும். அந்த ஹாசனூரை ரீச் பண்ணதுக்கு முன்னாடியே வலது பக்கமா கொல்லேகால் பிரிவு வரும். அந்த பிரிவை தாண்டி ஒரு 500 மீட்டர் கிட்ட போனா வலது பக்கத்துல ஒரு பாதை பிரிஞ்சு போகும். அது இருட்டுல அவ்வளவு பெருசா தெரியல. ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருந்ததுங்க, பச்சை கலர்ல. அதுதான் அடையாளம். அங்க ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு சரியா தெரியல, பகல்ல நல்லா விசிபிளா இருக்கு. அதுதான் ரெசார்ட்டுக்கான வழி. ஹாசனூர்ல சில ஹோட்டலுங்க இருக்கு. நாம எங்க விசாரிச்சாலுமே எல்லாரும் பாமால சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் போன டைம் இந்த வழியா ஃபேமிலியோட கார் ட்ரிப்ல வந்தப்போ வேற ஒரு இடத்துல சாப்பிட்டேன். அதுதான் ஹாசனூரோட கடைசி ஹோட்டலா இருந்தது. டுவர்ட்ஸ் மைசூர் போகும்போது லஞ்ச் சாப்பிட்டு அங்கேயுமே நல்லா இருந்தது. ஸோ நமக்கு ஃபீசிபிளான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரேன்.
பாமால உண்மையிலேயே நல்லா இருந்தது. மைசூர்ல இருந்து சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், ஈரோடு அப்படின்னு போற பேருந்துங்க எல்லாமே இங்க தான் பிரேக் எடுக்கிறாங்க. நாங்க சாப்பிடும் போது மணி ஒரு 8:30 மேலேயே இருக்கோங்க. ஆனா அந்த டைம்ல கூட சித்ரா அண்ணாவோ இல்ல அண்ணா சாதமோ ஏதோ ஒண்ணு சர்வ் பண்ணாங்க. ராத்திரியில சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி புதுசா தான் இருந்தது. ஏன்னா இப்பெல்லாம் எந்த ஹோட்டல்லையுமே ராத்திரியில சாப்பாடு பாக்குறது இல்ல, ஃப்ரைட் ரைஸ் தவிர்த்து. கொள்ளைக்கால மாவல்லம் போயிட்டு ரிட்டர்ன் வரோம், அவ்வளோதான். மாவல்லம் போகிறோம். காஃபி கூட குடிக்காமல் இன்னும் போகிறீங்களா? போங்க. மாவல்லத்தில் டீ கடை தேடி போகிறோம். இந்த ஹோட்டல்ல நமக்கு சர்வ் பண்ணவரை பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப சிகிச்சை முகத்தோட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அவர் கூடவே நிறைய டிப்ஸ் சொன்னாரு. முக்கியமா காட்டு யானைய வழியில பாத்துட்டீங்கன்னா வண்டியை விட்டு இறங்கிடாதீங்க, வண்டியை ஒரு ஓரமா நிறுத்தி போட்டு கம்முன்னு இருங்க, அதுவா கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வழி விட்டுடும் கிளம்பிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பல பேர் நமக்கு இந்த டிப் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துல இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால நமக்கு சொல்ற இந்த ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. மணி இப்போ 9:15 ஆகுது. ஆல்மோஸ்ட் டிராஃபிக்லாம் முடிகிற டைம். இப்போ பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் எதுவும் கிடையாது, கார் மாதிரி வண்டிங்க தான் போகுது. நமக்கு ரெசார்ட் வந்த பாதையுமே தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் ரெசார்ட் வந்த பாதை. ரெசார்ட்டை தாண்டி ஒரு 200 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டாங்க. வழி ஃபுல்லா யானை சாணங்க அங்கங்க இருக்கு. பிள்ளைகால் பிரிவு கிட்ட ஃப்ரெஷ்ஷா சில பல உருண்டைங்களுமே இருந்தது. ஆனா அப்ப தெரியாது இரவுல நம்ம ரெசார்ட் கிட்ட ஒரு டஸ்கர் வரப்போகுது அப்படிங்கிறது. இது போல ஏகப்பட்ட டிராப்பிங்ஸ் நாங்க பார்த்துட்டே போனோங்க. அள்ளு விட்டுடுச்சு. ஏர்மாலம் திரும்பும்போது அப்போ ஒரு எடுக்கும் போது டக்கரா இருக்கு. புகை மாதிரி வருது. கொள்ளைகால் 78 கிலோமீட்டர். நாளைக்கு இந்த ரூட்ல தான் பகல்ல போற மாதிரி ஒரு பிளான் இருக்குங்க. இப்போ கொஞ்ச தூரம் இதுல எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இரவுல எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஏதோ நின்று இருந்ததுன்னு நினைச்சிட்ட கொண்டாத்துல நான் இங்க ஏதோ வெள்ளையா இருக்கு. இருக்கு பாரு இந்த கடைங்க. அது நம்ம அங்கே தான் இதுதான் நினைக்கிறேன். ஆமா, போயிட்டே நல்லா தான் இருக்கு. ஆரேபாளையம் சென்டர் தொட்டி. என்னது இது பேரு? ரோட்ல அந்த ஹீட்ல இருந்து வேப்பர் கிளம்புது. எங்கடா பண்ணிங்க திடீர்னு கருப்பாக போகுது. வயலுக்குள்ள இறங்குது பாரியா. இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. பயமுத்துறாங்க ஃபாரஸ்ட் ஏரியான்னு போட்டு மறுபடியும் ஒரு புலிப்படம் போட்டு வச்சிருக்காங்க. புது தொட்டி, சென்டர் தொட்டி. ஃபாரஸ்ட் ஏரியா போட்டது வீடு இருக்குது. ஒரு எஃபெக்டே இல்லையே. இந்த வீடியோல நீங்க பாக்குற எந்த ஒரு விலங்கையும் நாங்க தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. போட்டோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க பாதுகாப்பு தான் எங்க முதல் ப்ரையாரிட்டி. அவங்க நிஜமா எப்படி இருக்காங்களோ அதை காட்டுறது தான் எங்களுடைய நோக்கமும் கூட. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், காட்டுக்குள்ள நாம தான் விருந்தாளிகள். ஃபாரஸ்ட் ரூல்ஸை மதிச்சு விலங்குகளை தொந்தரவு பண்ணாம பார்த்துட்டு போவோம். வச்சு போட்டு வச்சுக்கிது பாரு.
ப்ளீஸ். கிராஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஃபுல்லாக பேரிகேட். பேரிகேட் இருக்குன்னா கிராஸ் ஆகுதோ. இதெல்லாம் பாரு, ஒரு ஏரியா தான். டாய்லெட் இருக்குன்னா என்ன அர்த்தம்? வந்துட்டு அப்படியே நடந்து போவாரு, இது போல ரைட்ல ஏறிடுவாரு. கிராஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. வழி நடுக ஏகப்பட்ட யானை சாணவங்க. யானைகள் இருந்ததுக்கான பல விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. வந்து போற வழிப்பாதை இது போல எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. ஆனா யானையை பார்க்க முடியல. இந்த மாவல்லம் பிரிவு போய் ரீச் பண்ணல. அது உள்ள நுழைஞ்ச பிறகு ஏதாச்சும் அமைதான் பார்க்கலாம். என்ன சொன்னாங்கன்னா, காட்டு மாடுங்க, நிறைய மாடுங்க, யானைகளுமே இருக்கும். ரொம்பவே லக் இருந்தா சிறுத்தை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம். நாம இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராம சாலைங்களை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு இது போலதான் சஜஸ்ட் பண்ணாங்க. மைசூர் ஹைவேல கர்நாடகா பார்டர் வரைக்கும் போயிட்டு திரும்பிடலாமா அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதை விட இது போல ட்ரை பண்ணுங்கன்னு தான் லோக்கல்ஸ் சொன்னாங்க நமக்கு. அதனாலதான் நாம கொல்லைகால் வழியா போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா டிராஃபிக் ஸ்டாப் ஆயிடுச்சு. ரோடுமே நிசப்தம் ஆயிடுச்சு. நாம மட்டும் தொலை தூரத்துக்கு தனியா பிரயாணம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இருட்டுல இந்த பாதையில கொஞ்ச தூரம் வந்து இந்த வலது பருவமா நாங்க திரும்பிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொல்லைகால் லைன்ல போனா யானைங்க நடமாட்டம் நிறைய இருக்கும், காட்டு மாடுங்களை பார்க்கலாம், ரொம்பவே லக் இருந்தா சிறுத்தையுமே ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லைன்ல கருஞ்சிறுத்தைய ஸ்பாட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவுமே நான் பார்த்திருக்கேன். நம்ம லக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போட தான் போயிட்டு இருந்தோம். சுத்தமா மழையே பெய்யாத ஒரு ரோடு மாதிரி. அட்டகாசமான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நமக்கு நடந்தது. சூப்பர் லக்கா அன்னைக்கு இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு மாதிரி பயமுறுத்தியே தான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தது இந்த கொல்லைகால் ரோடு. பகல்ல இது எப்படி இருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் தான் எங்களுக்கு இந்த ரூட் பிளான் இருந்தது. ஆனா இரவுல இது வேற மாதிரி இருக்குங்க. சத்தியமங்கலம் நொடிக்கு நொடி தன்னுடைய பிரமிப்பான ஒரு இருண்ட பின்பத்தை நமக்கு காமிச்சுக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் எங்கள் கண்ணையே நம்ப முடியாத ரொம்ப ரேரான ஒரு இரவாடியை நம்மளால் காண முடிஞ்சுது. யானையோ காட்டு மாடையோ இல்லை மானுங்களையோ எதிர்பார்த்த வந்த நமக்கு, வெறிச்சோடி வந்த கண்களுக்கு விருந்தா இந்த அற்புதமான ஒரு விலங்கை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அந்த அழகை நீங்களே பாருங்க. இந்த த்ரில்லான ஒரு செக்ஷனை, அந்த த்ரில்லான அந்த சைட்டை. நம்ம இப்பதான் தெரியுமே, மேலே ஏறி லெஃப்ட். இந்த ரோட்ல இது வரைக்கும் நம்ம வண்டி மட்டும் தாங்க இருக்கு. மணி 10 கொஞ்சம் முன்னப்போ அது எங்கன்னு பாருங்க. சிறுத்தை சைலண்ட் எங்க பார்த்தா எங்க ஒரு சிறுத்தை போச்சுங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நேரம் போச்சுல. ஒயிட் கலர் தானே, லெப்பர்டு பாது. லெப்பர்டா, ஒயிட் கலர்ல வால் பெருசா இருந்துச்சுல, லெப்பர்டு அது. கொஞ்ச தூரம் போயிட்டு ஊர் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக திரும்பிட்டோம். நானு லெஃப்ட் சைடுல கான்சென்ட்ரேட். ஒயிட் தான் லெப்பர்டு பாது. இல்ல நான் பாத்துட்டேன், வால் பார்த்தேன் நான். அது லெப்பர்டு பாது, நல்ல ஒயிட் பா, லெப்பர்டு பாது. வால் நீட்டமான வால், பதுங்கி போச்சு பூனை மாதிரி. கரெக்டா, லெப்பர்டு பாது. நான் ஃபர்ஸ்ட் இது நாயா இருக்குமோ இல்ல, நாய் கிடையாது, லெப்பர்டு. இவ்வளவு பெருசா இருக்குது. ஏங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு வந்து லெப்பர்டை பார்த்தாச்சுங்க, அவங்களுக்கு வீடியோல காட்ட முடியலங்க. பாத்துட்டாங்க முதுகுல இருந்து, அது கிராஸ் பண்ணாம முதுகுல இருந்து பாத்துட்டாங்க.
ஆனால் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கா என்ன எதுவுமே தெரிலங்க, ஆகலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஏதாச்சும் இருக்காங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு எதிர்க்க எதுவுமே நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கு தான் கோப்ரோ ஒன்று வச்சு இங்கே வச்சு ஆன் பண்ணி விட்டுருந்தோம். அது பாட்டு ரெக்கார்ட் பண்ணி வந்துருவோம் வச்சு, எது வந்ததோ ஃப்ரண்ட்டில் வந்ததெல்லாம் எடுத்துருவோம். நான் மவுண்ட் எடுத்துகிட்டு வரல, நான் என் காராக இருந்தால் அது நான் ரெடிமேடாக வச்சுருப்பேன் மவுண்ட். அதுக்கு யோசிக்கல, நான் கையில் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் விட்டுட்டேன். இந்த போதா இருக்குல்ல, எங்க காட்டு, இல்லப்பா இல்லப்பா, எங்கப்பா, இங்கதான்ப்பா. இந்த போனை பிடி, இங்கதான், அந்த வழியா தான் போயிட்டு இருக்கோம். இது கண்ணாடில தனித்தனியா இருக்கோ, இது பண்ணலையா? அது வீடியோ தான். சத்தியமங்கலத்தில் வச்சு சிறுத்தை பார்த்தாச்சு, ஜாலி. ஆனால் வீடியோவில் எப்படி கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியலையே. நான் ஒவ்வொரு டைமும் 2 தட்டும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோக்கஸ் ஆகாமல் வெளில போயிடுது மேக்ரோ மோடுக்கு. நாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம், ஏன்னா அந்த சிறுத்தைக்கு வழி விட்டு அது கிராஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. பட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், அது எதுவும் கிராஸ் பண்ண மாதிரி தெரியலங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே மிஸ் பண்ணது இன்னொரு சான்ஸு அப்போவே எங்களுக்கு கிடைக்குங்கிறது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னொரு இடத்துல இதே போல் ஒரு சிறுத்தை சைட்டிங் கிடச்சிதுங்க. அந்த இடத்துல ரொம்ப நல்லாவே கிடச்சிது. அதை நீங்கள் இங்கே பாருங்கள். மொத்தம் நாம் விட்னஸ் பண்ணது 3 கிராசிங் நினைக்கிறேன். அதில் எனக்கு தெரிஞ்சு 2 ஒரே சிறுத்தையாக இருக்கும். அந்த லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ரொம்பவே அதிர்ஷ்டம்னு சொல்லணும். நானே எடுத்துட்டேன். எடுத்துட்டியா? வெரி குட். எங்கே இருக்கு? எங்கடா? கிராஸ் பண்ணாத, ரிவர்ஸ் மட்டும் போயிடு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. அதுக்கு கிராஸ் பண்ண நல்ல இடம் கொடுத்துரு. பின்னாடி எதனா வருதான்னு மட்டும் பார்த்துட்டு போ. லெப்பர்ட் மச்சு அதை நான் பார்த்துட்டேன். அது போக ட்ரை பண்ணோம். அப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். நான் இல்லை, கண்ணாடி ஏற்றிட்டேன். சத்தம் போட வேணா, நம்ம அது கொஞ்சம் லைட்டாக எலிசிவ் அனிமல். நான் வந்து முன்னாடி கண்ணே எலிஃபண்ட் தானே இருந்ததுன்னா அதுக்கு வச்சுக்கணும். ஆசையாக இருங்க, சைலண்டாக இருங்க. அது அப்படிக்கா உள்ள ஓடிச்சு. அந்த பதிங்கல அந்த ரோசட் பேட்டர்ன்ஸை நான் பார்த்துட்டேன். பக்கா லெப்பர்டு. திரும்பி உள்ளே இப்படி போச்சு. திரும்பி வருமாங்கிறது தான் இப்போ சந்தேகம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அசையாத அசையாதா. நீ அசையாத மச்சி, அதை நம்மள நோட் பண்ணிருக்கோம். நம்மள பார்த்துட்டு இருக்கோம். அது சென்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட பின்னாடி போயிடு. எந்த மரத்துக்கிட்ட பார்த்தா தான் ஞாபகம் இருக்கா? அது வந்து அந்த மரம், இந்த இங்கே மரம், தூரத்தில் ஒரு மரம் இருக்கு. அதுவா? இந்த 3 மரம் இருக்கு. இந்த மரம் இருக்குல்ல? ஆமாம், இந்த மரத்துக்கு முன்னாடி இந்த பொந்தில் தான் இருக்கு. இப்போ அங்கேருந்து ஓடிச்சு. என்னடா இது மாதிரி இந்த தண்ணி இதில் இருக்குல்ல, அதனால ஃபோக்கஸ் ஆகும். இல்லை, அது உக்காந்து அந்த பதிக்கு உக்காந்து இந்த ஷேப் முத கொண்டு பார்த்துட்டேன் நான். அந்த பேட்டர்ன்ஸு அது எங்கன்னா நின்று நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ. அது போகிறா எங்க
அங்கே போச்சு ஐயா லெஃப்ட்ல இருக்கு இல்லை வேற ஒன்று போச்சு ஏதோ ஒன்று போச்சு. ஆனால் அப்போ சைடில் பார்க்கறத விட நேரில் பார்த்தாலே நல்லது போல. தப்பாட்டேன் நான் கீழே ஏதோ வச்சுக்கேன்னு கீழே பார்த்தேன். கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கலாம். இல்லை கிராஸ் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி வந்துட்டு கிராஸ் பண்ணிச்சு இல்லை நம்ம பார்க்கும்போது போயிடுச்சு. ஏகப்பட்ட லெப்பர்ட் இருக்குதோ. ஆனால் இந்த ரூட்டில் பிளாக் பேந்தர்லாம் பார்த்துருக்கானுங்க. ஹலோ கொஞ்சம் ஃபோட்டோ ஸ்டில் கொடுங்க. என்ன கொடுக்குறீங்க? அது திருப்பி பார்த்துச்சுடா அழகா. ஏய் என்ன பார்த்துச்சு அது லெப்பர்டை நான் நேருக்கு நேர் பார்த்துருக்கேன். அது திரும்பி அப்படி கழுத்து வச்சு அழகா பார்த்துச்சு. இங்க பதுங்கி உக்காந்துச்சு. அதை பாத்தீங்களா? 2 பேரும் உட்கார்ந்து தானே பார்த்துச்சு. உள்ள பதுங்கி நிறுத்துது. அதை பார்த்து டேய் லெப்பர்ட்ரா அப்படியே ஆயிடுச்சு. எனக்கு ஓடிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்ததுன்னு. நாம் ரொம்பவே பின்னாடி போய் அந்த அனிமலை விட்னஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணோம். பட் நோ லக். மீன்வைல் ரொம்ப முன்னாடி ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சு. அதை நண்பர் பார்த்தாரு. ஸோ அது ரோடை கிராஸ் பண்ணிடுச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல. நாம் பார்த்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு. உங்களுக்கு வீட்லேயோவில் என்னால் பெருசாக காமிக்க முடியலனாலும் நேரில் அதை நான் நல்லாவே பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் 3 லெபர்ட் கிராசிங்ஸ் கிடச்சிது. அது எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரியல. நாங்களும் அதை பற்றி பேசிக்கிட்டே ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். முதல் நாளே ரணக்கலமாக இருந்தது. கண்ணில் பட்ட லெப்பர்ட் என் செல்லில் படவில்லை. செல்லில் பட்டுவிட்டது. கிடைத்த படங்களை வைத்துக் கொண்டு நான் மெருகேற்றிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அதை தாண்டி அப்படியே அந்த லைட் தெரியணும். ஒரு நிமிஷம் லைட் மட்டும். நமக்கு ஏரியா ஃப்ரீயா இருக்குதா பார்க்கணும்ல. ஒரு நிமிஷம். ஓகே போகலாம். உள்ள நுழையத்துக்கு முன்னாடி ஏரியாவை செக் பண்ணிட்டு உள்ள நுழைய வேண்டியதாக இருக்குங்க. நான் இந்த இடத்துலயே எலிஃபண்ட் கிராஸ் ஆகிற வீடியோலாம் அவர் காமிச்சாரு. இந்த கூட லெப்பர்டு உட்காந்துருக்குன்னு காமிச்சாரு. லைட்லாம் எரியுது. எதுக்கு வீட்டில் இருக்காங்களோ? அதான் நம்ம வீடுவா. வேற ஏதோ. ரூமுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 ஆயிடுச்சுங்க. அப்பப்போ வெளியில் வந்தோம். பார்த்தேன் நடுவில் ஒரு இடத்துல சத்தம் கேட்குற மாதிரியும் இருந்தது. கிளமுறிகிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு. பட் வந்து பார்த்தேன் ரூமுக்கு வெளியில் எதுவும் இல்லை. போய் படுத்துட்டோங்க. காலையில் எழுந்திரிச்ச அப்புறம் தான் இன்ப அதிர்ச்சி. ராத்திரி ஒரு 2 மணி வாக்கில் ஒரு சோலோ டஸ்கர் வந்திருக்குங்க நம்ம ரெசார்ட் வாசலில். ரெசார்ட்டில் இப்போ ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த ஒர்க்கர்ஸ் தங்குறதுக்காக ஒரு ஷெட் போட்டிருக்காங்க ரெசார்ட்டோட வெளியில். அந்த ஷெட்டு பக்கத்தில் நின்றுருக்குங்க. அதில் தூங்கி இருந்த ஒருத்தர் ராத்திரி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து திறந்து பார்த்துருக்காரு. பார்த்தவர் அப்படியே போய் உள்ளே படுத்துட்ருக்காருங்க. யானை முட்டை கூடாது ஃப்ரண்ட்ல ஒண்ணு வைப்பாங்களா, அதெல்லாம் வைக்கிறது இல்லையா? பண்ணது இல்லை. அது ரெகுலர் பாதை இதுங்கிறதுனால போயிட்டு வந்துருக்கு. அந்த கம்பத்துக்கிட்டியா? நான் தான் ஏதோ சவுண்ட்லாம் கேட்குற மாதிரி இருந்தது. நைட்டு யானை வந்திருக்குங்க. எத்தனை? ஒண்ணுதான். ஒத்தையா? இது கொம்பனா? பயங்கரமா இருந்தது. டோர் ஓப்பன்ல பார்த்து அப்படியே உள்ள போய் பெட்ஷீட் படுத்துட்டு. கது மூடி இருந்தா வெளியே திறந்துருந்தா? மூடிதான் இருந்ததுங்க. உள்ள பூட் லாக் பண்ணாம இருந்தங்க. அப்புறம் இந்த வெளியே இருக்கிற பூட்டு உள்ள லாக் பண்ணி போட்டு படுத்துட்டு. ஐயோ, இந்த இடத்துல வந்து நின்று இருந்துருக்குங்க.
இந்த இடத்துல நின்று இருக்குங்க. அதே தான் இந்த கால் தொட மாதிரி தெரியலையா வண்டி. இந்த வீடியோவை இங்கவே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசார்ட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்றேன். கூடவே நாம போற நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனும் அடுத்த வீடியோல ரிவீல் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த சீரீஸோட எல்லா வீடியோஸுமே ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.